Good morning. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். Bring greetings to you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. எத்தனை பேருக்கு கதையை கேட்க பிடிக்கும்? How many of you are interested in listening to a story? எனக்கு கதை சொல்ல ரொம்ப பிடிக்கும். So, Pastor like to tell stories. செய்தியில் அதிகமாக சொல்லாட்டியும் பொதுவாக கதை சொல்கிறது சிறு வயதுலேருந்தே பிடிக்கும். More than giving a message, Pastor likes to tell short stories from the beginning. ஹாஸ்டலில் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் பாய் போட்டு நைட்டில் படுத்திருப்போம். அப்போ வந்து யாராச்சும் கதை சொல்லுவாங்க. So, Pastor, in his hostel days, we'll be lying down in the mat. So someone will be telling stories to us. பொதுவாக என்ன சொல்கிறது, பேய் கதைகள் தான் பேசப்படும். Mostly the scary, spooky stories will be told. நான் ஒரு நாள் என்ன கதை பேசுகிறேன்னு சொல்லி தெரியல, கதை சொல்லியிருந்தேன், எல்லாரும் ஊன்னு கேட்டுகிட்டே இருந்தானுங்க. So once I was narrating the story, but people were just listening like that, they were making a sound. நான் சொன்னேன், ஊன்னு சொல்லாதீங்கப்பா, ஒரு மாதிரி அநாயிடாக இருக்குது, நீங்கள் அதனால் அமைதியாக கேட்டால் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். So Pastor told, don't make any sound, but quietly listen to what I'm saying. நான் அப்புறம் கதை சொல்லிகிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் கதை வச்சு பார்த்தாக்கா ஊன்னு சத்தம் கேட்கல, கொரட்டு சத்தம் கேட்டுச்சு. So after some time I saw them sleeping. காலைல எழுந்திரிச்சு கேட்டாக்கா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தூங்கியிருக்காங்க. நான் தனியாகவே அரை மணி நேரம் பேசிட்டு இருந்திருக்கேன். So then I understood, no, they slept long back, then I was speaking alone to them. பொதுவாக கதைகளை படிக்கும்போது அதோடைய தொடர்ச்சியை நம்ம விட்டு விட்டோம்னா அந்த கதை நமக்கு புரியாது. So when we miss the sequence or the order in the story, we lose the link in that story. ஏற்கனவே ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கை நேராக வந்திருக்கிறோம். Maybe after a month gap, we have come back again to the book of Apostles. ஒரு சிலதை யாவப்படுத்தி விட்டு நாம் தொடரலாம் என்று எண்ணுகிறேன். I want to remind you a few things and then I want to continue. பவுல் 3 மிஷனரி பயணங்களை முடித்துவிட்டு எருசலேமுக்கு வருகிறார். Paul has finished 3 missional journeys and then he comes to Jerusalem. எருசலேமில் யூதர்களாலே அவருக்கு பிரச்சனை உண்டாகிறது. And then in Jerusalem he is faced with persecution by the Jewish people. பின்பு அங்கே அவர்களை நியாயம் விசாரிக்கிறார்கள். And then he was questioned there. அவரை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். And they were threatened to kill Paul. அதனாலே செசரியா பட்டணத்துக்கு பெஸ்துவினாலே அல்லது ஃபெலிக்ஸ் என்கிறதான நபரினாலே அதிபதினாலே அனுப்பி வைக்கப்படுகிறார். And then through Festus he was sent to a place called Caesarea. Felix sent him to that place called Caesarea. 2 வருஷம் அவரும் ஏதோ பேசி பார்க்கறாரு, ஏதாச்சும் லஞ்சம் கிடைக்குமான்னு கேட்க பார்க்கறாரு. அவர் ஒன்றும் பவுல் கொடுக்குற மாதிரி தெரியல. அதனால அவரை காவலிலே வைத்துவிட்டு ஃபெலிக்ஸ் சென்று விடுகிறார். So they keep Paul in the imprisonment and then Felix moves away from that place. பெஸ்து வருகிறார். Then Festus comes to that place. அவர் கொஞ்சம் அவரை காட்டில கொஞ்சம் உண்மையா இருந்து அவர் அந்த காரியத்தை நியாயம் விசாரிக்கிறார். And then Festus was very faithful governor, and then he was inquiring Paul genuinely. அவரை திருப்பி நீ யூதர்களோடு கூட எருசலேமுக்கு போய் நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதமான்னு கேட்கிறாரு. Yeah, then he asked, then, are you willing to go to Jerusalem to be questioned by the Jewish people? ஆனா ஏற்கனவே அவங்க கொலை செய்ய முயற்சித்திருக்காங்க அல்லது திட்டமிட்டிருக்காங்கன்னு பவுலுக்கு தெரியும். அதனால அவர் சொல்றாரு, நான் ராயனுக்கு அபயம் எடுக்கிறேன் என்று சொல்லி நான் ராயன்ட்ட என்னுடைய கேஸை கொண்டு போகிறேன், நம்ம வார்த்தை சொன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறேன் என்ற வண்ணமாக சொல்லிவிடுகிறார். So Paul was hesitant not to go to the Jewish people, but rather he said, let me appeal to Caesar, and then he went to the tribunal of Caesar. அவர் சொல்லிடுறாரு, ஓகேப்பா நீ ராயன்ட்ட சொல்லலாம்னு சொல்லிட்ட, அல்லது ராயன்னா சீசர், அவருக்கு யார் ரோம அதிபர், அவர்கிட்ட நீங்கள் சொன்னனால நீ என்ன பண்ணலாம், அவர்கிட்டே போகலாம் என்று சொல்லிவிட்டார். Because they said, yeah, it's a Roman emperor, so it's okay for you to go and appeal to Caesar. ஓகே, கதையில் இது வரைக்கும் தான் முடிஞ்சிருக்கு. So till now we have come to this point. இந்த வாரத்தில் நம்ம என்ன பேச போறோம்னா, என்ன நடக்குது, இடையில இன்னொரு அகிரிப்பா என்கிறதான ராஜா வருகிறார். அவர்கிட்ட மறுபடியும் பவுல் அவருடைய காரியத்தை சொல்லும்படியாக அனுமதிக்கப்படுகிறார். In between we see Agrippa and then Paul faces Agrippa and then he defends his cause before Agrippa. ஸோ 16 அதிகாரத்தில் 26 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து கேட்ட மாதிரி அவங்க கேட்டுட்டு, அப்பா இவன்ட்ட எந்த குறையுமே இருக்கிற மாதிரி தெரியல, ஒருவேளை ராயனுக்கு அபயம் இல்லாமல் இருந்தால் இவனை விடுதலை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு அவங்க பேசிக்கொள்றாங்க. Then they are having a conversation. There's no fault found in Paul. Only thing is, why did he appeal to Caesar? That's the mistake that Paul has done. ஓகே, ஒருவேளை அப்பீல் பண்ணலனா அனுப்பிச்சிருக்கலாம் என்று சொல்லி அதோடு கூட இந்த அதிகாரம் முடிவடைகிறது. Concludes like this: if he would have not appealed, definitely he would have been innocent. நான் யோசித்தேன், இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் இந்த பகுதியில் இருந்து என்று சொல்லி நான் யோசித்த போது நான் கற்றுக்கொண்ட காரியத்தை தான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். So I'm going to share this morning what I have learned from this passage very briefly. ஆண்டவர் நம்ம எல்லோருக்கும்
அநேக காரியங்களை நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். God in His mercy has given some privileges to in each one of our hands. இந்த உலகத்துல குழந்தையா பிறந்தபோது நமக்கென்று ஒரு சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு நல்ல சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு, இடம் கொடுக்கப்பட்டிருக்கு, இப்படி பல்வேறு காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. If you think about it, God has given us families, education, good resources, and all the blessings that God has bestowed upon each one of us. ஆண்டவரோட அனந்த ஞானத்தின்படியாக நமக்கு பெற்றோர்களை, நம்முடைய இடங்களை எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். God in His sovereign grace, He has provided our families and all that we are needed. நம்ம மறுபடி பிறந்த உடனே அதை காட்டிலும் மேன்மையான காரியங்கள் நமக்கு And in கொடுக்கப்பட்டிருக்கு. the moment that we are born again, much more blessings that we can see in Christ. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ஒண்ணு புரியல. என்ன அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட போது நம்முடைய வாழ்விலே ஒரு முக்கியமான காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய வாழ்வே மாற்றம் அடைந்திருக்கிறது என்பதை நாம் புரியாத இருக்கிறோம். So some misunderstand that after born again experience, we have failed to see the blessings of God in our lives. இன்றைக்கு நான் உங்களோட பேச போறது என்ன அப்படின்னா, தேவ மக்களாகிய நமக்கு தேவன் எவைகளை So கொடுத்திருக்கிறார். this morning I'm going to speak on the subject what God has given us as His people. அருமையான தேவனுடைய சபையில் இந்த காலை வேளையிலே உங்களையும் என்னையும் நாம் உற்சாகப்படுத்தும்படியாக, அல்லது நீங்களும் நானும் எவைகளெல்லாம் பெற்றிருக்கிறோம் என்பதை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தும்படி விரும்புகிறேன். And I've come here this morning to just to encourage and to motivate how much that God has given us this morning. ஆண்டவர் மோசேயை சொன்னார், உன்னுடைய கையில் இருக்கிற கோலை எடுத்துக்கொள் என்று சொன்னார். Your God said to Moses, take your staff that is in your hand. அதை கொண்டுதான் அநேக காரியங்களை செய்தார். And you see in Exodus many things that Moses did with that staff. ஆண்டவரே சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லை என்று சொன்னபோது ஆண்டவர் கேட்டார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று And கேட்டார். the disciples said there's nothing to eat, and Jesus asked, what is there in your hand? 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது என்று சொன்னபோது அதை பலுகி பெருக And பண்ணினார். then only 5 loaves of bread and 2 fish, and God multiplied that and bread. 1 கொரிந்தியர் 4 அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் அவை எல்லாவற்றையும் பெற்றிருந்தும் ஏன் பெறாதவர்களைப் போல மேன்மை பாராட்டுகிறீர்கள் என்று சொல்கிறார். In 1 Corinthians 4, 7 and 8, Paul says, even though have you received everything, why do you behave like as if you have not received anything? நாம் அநேக காரியங்களை தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். There are many things that we have received from God. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான ஜெனரலா பிரிக்கணும்னா 2 விதமாக பிரிக்கலாம் மனு கூட்டத்தை. நான் அடிக்கடி சொல்வது உண்டு. Often I have said this, 2 main categories we can divide as a group of people in this world. கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவர்கள். And those who are in Christ, and then those who are not in Christ. ஆண்டவரை அறிந்த நபர்கள், ஆண்டவரை அறியாத நபர்கள். Those who are understood or believed God, and those who not believe in God. பிறந்தவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள். Those who are born, and also those who are born again. இந்த 2 கூட்டத்துக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. And there's a big distinction or a gap between these 2 groups of people. பவுலுடைய தன்னுடைய டெஸ்டிமனி அவர் சொல்றார் இல்லையா, அவர் தன்னை டிஃபெண்ட் பண்றார் இல்லையா, அதை நான் வாசித்த போது அந்த சிறப்பு காரியங்களை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதை தான் உங்களோடு கூட பேச When I was விரும்புகிறேன். reading the testimony of Paul, I understood the uniqueness in his testimony, so I just want to share about that. நல்ல கவனிங்க, பின்னணி என்ன அப்படின்னா 3 விதமான மக்கள் கூட்டத்தை நாம் இங்கே 25ஆம் அதிகாரத்துடைய கடைசியில பார்க்கிறோம். In the 25th chapter, the last part, we see the 3 categories of people in this chapter. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, பவுலை புரிந்து கொள்ளாமல் அவரை எதிர்க்கிற, அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற கடுங்கோபத்தில் இருக்கிறதா நபர்கள், அவர்களை பற்றி பெஸ்ட் பேசுகிறார். One group of the haters, they are the Jewish leaders because they hated Paul. So Paul is mentioning about them in this passage. 15-16 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பிரதான ஆசாரியர், மூப்பர் அவனுக்கு குற்றம் சாட்டினாங்க. என்ன அப்படின்னா, எப்படியாவது அவனை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். In verse 15 and 16, you see he's mentioning about the chief priests, the elders of the Jews, and the people who are sentenced of condemnation against him. இந்த கூட்டம் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறது. So this kind of a group is all over the world. அவர்கள் நம்மை வெறுப்பார்கள், நம்மை கொலை செய்யவும் முயற்சிப்பார்கள், அல்லது அந்த அளவுக்கு நம்ம மேலே வெறுப்பு பாராட்டுவார்கள். And they are the haters of the gospel, and definitely they'll hate God and they'll hate us too. இந்த நபர்களை நாம் சந்திக்கத்தான் வேண்டும். ஒரு சில நாடுகளை நாம் கேட்கதை போல அதை அதிகமாக இந்த மாதிரி நபர்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். Definitely as God's people we have to meet them because all over the world they are spread across. நான் கல்லூரியில் படிக்கும்போது காலையில் ஜெபத்துக்காக எந்திரிச்சு நான் லைட்டை போட்டோடனே ஒருத்தன் இயல்பாகவே காலங்காத்தால், அதாவது காலையில் எழுந்த உடனே கெட்ட வார்த்தையில் திட்டுவான், இதுக்கு லைட்டு போகிறேன். As pastor, when he was in the college days, when he woke up early in the morning to pray, when he just switched on the light, so his friend will not be happy with that, so instead he will use bad words. இயேசு கிறிஸ்துவை பற்றி ரொம்ப தவறாக, ரொம்ப கேவலமாக பேசுவான் அவன். And also he will abuse about the Lord Jesus Christ. இப்படிப்பட்ட நபர்களை நீங்க பார்க்கலாம், காரணமே இருக்காது, ஆனாலும் கூட வெறுக்கிறவர்களா There இருப்பார்கள். will be no reason, but for the reason for our faith in Christ, they will hate us. ரெண்டாவது குரூப் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்துவை போல. The second group is like Festus, அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். and they are really a confused ones.
என்னடா நடக்குது, அவன் சொல்றது எனக்கு ஏதோ புரியுற மாதிரி இருக்குது, ஆனா ஒன்றும் புரியல என்கிறதான நபர்கள். Now they are really confused because they are not able to understand the point because they keep varying in their thinking. பாருங்க 26 வசனம். இவனை குறித்து ஆண்டவனுக்கு எழுதுகிறது நிச்சயமான காரியம் ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. அவன் என்ன சொல்றான்னு புரியல, அவன் மேல என்ன குற்றச்சாட்டு சொல்றான்னு சொல்ல தெரியல, அவன் ஏதோ இயேசு யாரோ ஒருத்தர் உயிரோடு இருந்தான்னு பேசுறாரு, ஒன்றும் புரியல என்று பெஸ்து சொல்கிறதை பார்க்கலாம். சரி 26 வசனம். In verse 26, I have nothing definite to write to my Lord about him. Therefore I have brought him before you all. Festus is mentioning. நல்ல கவனிங்க, அவன் வந்து ஒரு ரோம அதிபதி, ஆனாலும் கூட அவனுக்கு வந்து என்ன செய்யலங்க, நிறைய காரியங்கள் அவனுக்கு தெரியவில்லை. Festus is a Roman ruler but still a governor, but he is not aware of many things. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு கிறிஸ்தவத்தை பத்தியோ கிறிஸ்தவங்களை பத்தியோ ஒன்றும் தெரியாது. The people will be like that, they are well learned but they will not be aware of understanding. பாதி புரிஞ்சிருப்பாங்க, பாதி புரிஞ்சிருக்காது. Yeah, they will be they understand half truth and they may not understand the completeness of the message. ஒரு சில நேரத்துல நம்ம பேசுற காரியம் உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியும். Maybe the message that we are speaking to them will be a foolish message to them. 26 அதிகாரம் 24 வசனத்தை பாருங்க. 25 verse 26. 24 26 24. 26 24. பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலை நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது. And as he was saying these things in his defense, Festus said with a loud voice, Paul, you are out of your mind, your great learning is driving you out of your mind. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறதுக்கு எப்படி இருக்கான், பைத்தியமா இருக்கு. Okay, Paul says in Corinthians, the message of the cross is foolish for those who don't believe in Christ. இப்படி ஒரு நபர்கள் நீங்க பார்க்கலாம். So this kind of category of people definitely we will see. மூன்றாவது நபர்கள் வந்து அகிரிப்பா ராஜா மாதிரி. The third category will be like King Agrippa. கியூரியஸான ஆட்கள். They are very curious. என்ன எனக்கு அது என்ன தெரிஞ்சுக்கணுமே, அவன் என்ன சொல்றான்னு எனக்கு தெரியணுமே என்று சொல்லி விரும்புகிற They நபர்கள். are inquisitive in nature. They just want to find out what is that and what is other thing. They are very curious. அகிரிப்பா ராஜாவும் அவருடைய மனைவியாகிய பெர்னிஸ் அல்லது பெர்னிகேயாலும் வர்றாங்க, விசிட் பண்ண வர்றாங்க. யார? பெஸ்துவை விசிட் பண்ண வர்றாங்க. Here we see King Agrippa and his wife Bernice come to meet the governor Festus. அவங்க பேசி இருக்கும்போது பெஸ்து சொல்றாரு, இப்படி ஒரு மனுஷன் இருக்கான், அவன் என்ன சொல்றான்னு எனக்கும் புரியல. சரியா, நீங்க யூதரோடு நல்ல தொடர்பு இருக்கிற ஆளு, அவங்களுடைய வழக்கங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்க அப்படின்னு சொல்லி அவனை பத்தி பேசி இருக்கும்போது அவர் சொல்றாரு, நான் அவனை பத்தி அவன் என்ன சொல்றான் நான் கேட்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். So in their conversation about Paul, Festus is telling about Paul, and then Agrippa said, even I too want to hear about Paul. I want to talk to him. பயங்கர ஒரு எக்ஸைட்டிங்கா கேட்கிற ஒரு நபரை பார்க்கிறோம். So King Agrippa becomes very excited and curious to know who this Paul is. So ஒரு நாள் அடுத்த நாள் எல்லாரையும் வர சொல்றாரு பெஸ்து. The next day Festus tells everyone to come over there. அங்க அகிரிப்பாவும் பெர்னிகேயாலும் அப்படியே ஆடம்பரமா அப்படி சிங்காசனத்துல உட்கார்றாங்க. And with a great pomp in verse 23, they all are gathered in that place. அவர் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு. இங்க பாருங்கப்பா, இப்படி ஒருத்தனை கொண்டு வந்தாங்க, அவன்கிட்ட எந்த ஒரு குற்றம் காணல, இப்ப அவன் வந்து என்ன செய்ய போறான், நம்ம மத்தியில அவனுடைய காரியத்தை பேச போகிறான். They're giving an intro about Paul. There's no complaints towards him, but now he's going to defend. ஓகே, இதான் பின்னணி, இந்த செய்திக்கான பின்னணி. நம்ம வேற ரொம்ப குயிக்கா 5 காரியங்களை ரொம்ப குயிக்கா நம்ம பார்க்க போகிறோம். This is the background for this message, the chapter 25. So now we are going to see the message from chapter 26. அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக, சபையாருக்கு முன்பாக யார் நிக்கிறா? பவுல் நின்று தன்னுடைய காரியத்தை அவர் பேச போகிறார். So before King Agrippa and other people, Paul defends the cause. தனக்காக அவன் உத்தரவு சொல்லத் தொடங்கினான். So Paul started to defend himself. அகிரிப்பா ராஜாவே என்று ஆரம்பிக்கிறான். So Agrippa, Paul started to speak. முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதலாவது காரியம், The first thing for us, what is given to us by God, பகிரும்படியான ஒரு சாட்சி நமக்கு இருக்கிறது. that's a personal testimony to share to the world. நமக்கு ஒரு கதை இருக்குது சொல்றதுக்கு. And there's a story for us to tell. நம்ம எல்லோருக்கும் ஆண்டவர் ஒரு கதையை கொடுத்திருக்கிறார். For each one of us, God has given us a அது story. என்ன கதை தெரியுமா? நம்முடைய வாழ்வை அவர் எவ்வாறு மாற்றியமைத்தார் என்றதான கதை. What story is that? The story that how God has transformed our life. எப்படி செத்திருந்து உயிரோடு வந்தோம் How என்பதற்கான we கதை. were dead in Christ, dead in sin, but now how we are made alive in Christ. நாம் எவ்வளவு கேவலமான நிலையில் இருந்தோம், இப்பொழுது எவ்வளவு மேன்மையாக வைக்கப்பட்டிருக்கிறோம் என்றதான இந்த மாற்றத்தின் கதை அது. Yeah, how bad and worst we are in sin as sinners, but now how God has lifted us. அந்த கதை பெஸ்துக்கும் கிடையாது, பெலிக்ஸுக்கும் கிடையாது, எந்த யூதலுக்கும் கிடையாது, ஆனால் பவுலுக்கு தான் உண்டு. That story Festus will not have or Felix will not have, but only Paul has a story to tell. உங்க ஒவ்வொருக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு கதையை கொடுத்திருக்கிறார், ஒரு வாழ்வு மாற்றத்தின் கதையை கொடுத்திருக்கிறார். And each one of us here have the story because God has transformed our lives. யாருக்கு முன்னாடி போய் நின்ன உடனே
அதாவது யாராச்சும் ஒருத்தவங்க ஏன்பா இதை நீ நம்புற, ஏன் உனக்கு இந்த பிரச்சனை யாராச்சும் சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம முதலாவது சொல்ல வேண்டியது என்னன்னா, நான் யார், என் வாழ்வு எவ்வாறு மாறினது என்பது. If anyone questions us about our lives or anything, so we need to stand before others and tell about our story. பாருங்க என்ன சொல்றானு, உமக்கு முன்னாடி பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் சொல்ற காரியம் உமக்கு ஏற்கனவே இந்த யூதர்களுடைய முறைமைகள்லாம் தெரியும், நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையாக கேட்க வேண்டும் என்று So ஆரம்பிக்கிறார். Paul begins like, you know everything about the religious custom of the Jewish tradition, but please pay attention to what I'm saying. என்ன சொல்ல தெரியுமா, கிறிஸ்துவுக்கு முன்பாக என்னுடைய வாழ்வு எவ்வாறு இருந்தது என்று பேசுகிறார். We just started to talk how my life before Christ இந்த is. இந்த இந்த பாயிண்ட் உங்ககிட்ட பேசியிருக்கும் போது உங்ககிட்ட நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, கிறிஸ்துவை நீங்கள் அறிவதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்வு எவ்வாறு இருந்தது என்பதை கற்பனை செய்து Maybe பாருங்கள். as we reading this, now I want everyone to understand and listen and imagine how your life were before coming to Christ. கிறிஸ்துவை நீங்கள் நான் அறிவதற்கு முன்பாக நாம் எவ்வாறு இருந்தோம் சிறு வயது Now, முதற்கொண்டு. how we lived our lives before receiving or accepting Christ in our life. எங்க வீட்டில் நான் 6வது பையன். We pastor was the 6th son in this family, எங்க வீட்டில் ரொம்ப ரிலிஜியஸ்னா கிடையாது. and our pastor's family is not so religious. ஒருவேளை இப்போ மாலை போட்டு போகிறது நடக்கிறது, இப்போ ரத்னாவோட அண்ணாமாரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டு நடந்தே போவாங்க. அந்த மாதிரி எங்கள் வீட்டில் யாரும் போன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. Pastor's family is not so pious or not religious compared to other Hindu families. ஆனால் நான் தான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஹிந்து மதத்தில் பக்தியாக இருந்த நபர். But pastor was so zealous for the Hindu faith. முருகன் மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக அதான் சொல்றது வேஸ்ட் கட்டியிருப்பாங்களே, அந்த மாதிரி நான் கட்டிட்டு வேல் பிடிச்சிட்டு நின்றுருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. அடிச்சு Pastor used to dress up like the Hindu deity and then to appear before people. பழனி மலையிலிருந்து நடந்து வரும்போது கால் தவறி ஒரு 5-6 படிக்கட்டு தாண்டி கால் வச்சேன். நான் கீழே விழாமல் முருகன் காப்பாற்றிட்டான்னு பல்வேறு இடங்களில் டெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். So he even testified how the Lord Murugan has saved me from the fall, and I have testified many places. சொல்றாரு, என் சிறு வயது முதற்கொண்டு நான் எப்படியெல்லாம் இருந்தேன் என்று சொல்கிறார். So Paul is beginning to tell how I was from the childhood days. எவ்வளவு கண்டிப்பாக நான் பரிசேய மார்க்கத்தில் வளர்க்கப்பட்டேன். And you know how I was raised up as the strict religious customs. 11 வசனத்தை பாருங்க, சகல தேவாலயங்களில் நான் அவர்களை அநேகதரம் தண்டித்தேன், தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன், அவர்களை துன்பப்படுத்தினேன் என்று சொல்கிறார். And then in verse 15 says I was persecuting, and this is what I am. நான் நிறைய பேர் சிறையில் அடைத்து போட்டேன். Then I put many people in the prison. தேவான் கொலை செய்யும் போது அங்க நான் கூட இருந்தேன். And then I approved the death of Stephen when Stephen was martyred. என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு கேவலமானதாக இருந்தது தெரியுமா, அது தன்னுடைய வாழ்வு முன்னாடி இருந்ததை சொல்கிறார். And Paul was talking the former life, how bad and worst it was before Christ. You and I have that story. உங்களுக்கு எனக்கு அந்த கதை இருக்கிறது. So each one of us have the similar kind of a story to tell. பவுல் மாதிரி ஒருவேளை மற்றவங்களை துன்புறுத்திருக்கலாம், அடிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஒன்றை நாம் செய்து கொண்டு தான் இருந்தோம். இங்கே சொல்லப்படுது இல்லையா, இயேசுவை துன்பப்படுத்திக் கொண்டே தான் இருந்தோம். Maybe we are not like Paul persecuting others or the church of Christ, but definitely we will be persecuting the church, persecuting the Jesus because of our unbelief. எப்படி கிறிஸ்துவுடன் வழிநடத்தப்பட்டேன். And then it's about the journey of how I started to believe Christ. ஆண்டவர் எப்படி என்னுடைய கண்களை இந்த உலகத்தின் காரியத்திலிருந்து, பொய்யான தேவர்களிடத்திலிருந்து, தவறான காரியத்திலிருந்து என்னுடைய கண்களை அவர் பக்கமாய் திருப்பினார். And how God directed my ways and changed my perspective to change from the wrong things towards God. இந்த கதை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. So this is the story that each one of us have. எப்படி அவர் நம்மளை தேடி வந்தார். How he was in search of us. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஒரு 5வது படித்து கொண்டு இருக்கலாம் அப்போதைக்கு. Pastor was in 5th standard. எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு வந்து கொட்டடிச்சு பாட்டு பாடுறாங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி. Pastor, they will be singing in the villages, in the temples. கொட்டடிச்சு ஊழியம் செய்யறாங்க. Before ministry they will be putting the band and in the villages. எல்லாரும் நிறைய பேர் கூட்டமா நிக்கிறாங்க, அதுல நானும் ஒரு நபராக நிற்கிறேன். There was a big gathering, so pastor also was standing there. அவங்க சொல்ற காரியங்கள்லாம் எனக்கு ஏதோ வித்தியாசமா சொல்றாங்க என்று சொல்லி கேட்கிறேன். So pastor was listening something interesting, they saying something there. எங்க அப்பா கடை வச்சிருக்காங்க, ரோட்டில் கடை வச்சிருக்காங்க. அங்க வந்து நான் நின்று கொண்டிருக்கிறேன். அப்போ வந்து தம்பி இந்த புத்தகத்தை வாங்கிக்கங்க, ₹2 தான் என்று சொல்லி ஒரு நபர் கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறார். So as pastor was standing there and someone came with a booklet, it's only ₹2 it costs, why not you buy it and read? புக்கு பார்த்தா நல்லா பெருசா இருக்கு, கலரா நல்லா என்ன சொல்றது ஷைனிங்கா இருக்குது, அன்பின் செய்தின்னு போட்டிருக்குது. பரவாயில்ல, எவ்வளோ பெரிய புத்தகம் ₹2 தராங்களேன்னு சொல்லிட்டு நான் ₹2 கொடுத்து வாங்கி வைத்தது ஞாபகம் இருக்கிறது. It's a very colorful book, just for ₹2, so I just took that book from them.
அதுக்கப்புறம் ஹாஸ்டல் போகிறோம், அங்கே ஆண்டவரை பற்றி கேள்விப்படுகிறோம், எல்லா கடவுளும் ஒன்று தாங்க அப்படின்னு யோசிக்கிறோம். தென் ஆண்டவர் இவர் தான் மெய்யான தேவன் என்பதை அறியும்படி செய்கிறார், வாழ்க்கை And மாற்றம் after அடைகிறது. some time, and pastor was taken to the hostel, and a lot of things happened in my life, and then I come to a point of hearing the gospel, and then I believe this Jesus is true. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை இருக்கிறது, எவ்வாறு உங்களை ஆண்டவர் சந்தித்தார். Likewise, each of us have a story of our transformation. ஒரு சிலருக்கு இப்போ ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருக்கலாம், ஒரு சிலருக்கு ரொம்ப இயல்பானதாக இருக்கலாம். Maybe to some of us, a dramatic experience we have. Maybe to others, it may not be a dramatic. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து தற்கொலைக்கு போனேன், சரியா, ஆண்டவர் வந்து என்னோடு பேசினார், ஒரு வசந்த மூலமாக பேசினார், இப்படி ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப பயங்கரமான கதைகள் இருக்கலாம், ஒரு சிலருக்கு அப்படி எதுவும் இல்லாமல் இருக்கலாம். Maybe to some, very dramatic experience of on the verge of death, God brought something, a difference in my life. People can share testimony like that, but others may not have such thing. உங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் சந்தித்த கதையை எண்ணி பாருங்கள். So just think about the encounter that you had with Christ in your life. அவர் சொல்றாரு, அத மத்தியான வேளையில ராஜாவே, நான் சூரியனுடைய பிரகாசத்தில் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னை வந்துச்சு, என்னை தொட்டுச்சு, என்னோடு பேசினாரு, என் வாழ்க்கை மாறியது என்று சொல்லி அந்த கதையை சொல்கிறார். And then to Agrippa is saying, then I saw on the road to Damascus a flashing light, and that has touched my life. Paul is narrating that. கிறிஸ்துவை நம்பின பின்பு என் வாழ்வு எவ்வாறு மாறியது. And how after accepting Christ, how my life got changed, Paul is speaking here. த்ரீ ஆஸ்பெக்ட். ஒன்று வந்து கிறிஸ்துக்கு முன்பு கிறிஸ்துவை எவ்வாறு அறிந்தேன், கிறிஸ்துக்கு பின்பு என்னுடைய வாழ்வு. Before Christ, and then how I met Christ, and how my life turned after Christ, Paul is narrating here. உங்களுக்கு எனக்கும் தான் இந்த கதை இருக்கு. Only you and I have this story to tell. மற்ற யாருக்கும் இந்த கதை இல்லை, ஆண்டவர் அறியாத எவருக்கும் இந்த கதை இருக்க முடியாது. No one who has accepted Christ have anything like this to stay. இப்படி ஒரு கதை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டவரா என்று யோசித்து பார்க்க வேண்டிய தருணம் இது. If you and I don't have a story to tell, then we need to think about our own salvation. நாங்கள் கேம்பஸ் கிறிஸ்துவில் ஊழியர் பண்ணுறதுக்கு பயிற்சி எடுக்கும்போது பர்சனல் டெஸ்டிமனி எப்படி எழுதுறதுன்னு சொல்லி தருவார்கள். When pastor was in Campus Crusade for Christ, they train how to write or tell a personal testimony of how you accepted Christ. 3 நிமிஷத்தில் ஏதாச்சும் ஒரு கூட்டத்தில் உங்களை யாராச்சும் ஒருத்தங்க உங்களுடைய சாட்சியை சொல்லுங்க அப்படின்னா எப்படி சொல்றதுன்னு சொல்வார்கள். In 3 minutes, they train how to tell a testimony to an audience. அதில் இந்த 3 காரியங்கள் தான் முக்கியமாக அமைந்திருக்கும். These three aspects will be there in the testimony sharing. நம்ம வந்து ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினாரு, ஆண்டவர் என்னை பாதுகாத்த, நிறைய ஸ்டோரிஸ் நம்மகிட்ட இருக்கு. ஆனால் இந்த ஸ்டோரியில தான் எல்லா கதைகளும் ஆரம்பிக்கிறது. Okay, these 3 things have everything, that how my life before and then how I met Christ and how I got changed will be suffice to tell our testimony. ஓகே, நமக்கு பகிரும்படியான சாட்சி இருக்கிறது. ரெண்டாவது, Then secondly, கீழ்ப்படியும்படியான ஒரு நோக்கத்திற்குண்டான அழைப்பு இருக்கிறது. and then a purposeful call to obey. கீழ்ப்படியும்படியான ஒரு அழைப்பு இருக்கிறது. And there's a call for each one of us to obey. நல்லா கவனிங்க, கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரர்கள் என்று 2 கூட்டத்தினர் இல்லை. There is no category of Christians and the ministers of Christ. சாதாரண விசுவாசிகள், அசாதாரணமான ஊழியர்கள் அப்படின்னா 2 கூட்டம்னா இல்லை. Normal believers and spectacular believers, like that, no categories. ஊழியர்கள் தான். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் ஊழியர்கள் தான். All of them who accepted Christ are all ministers of Christ. நம்மளை ஆண்டவர் ரட்சித்த போதே நமக்கென்று ஒரு அழைப்பை கொடுத்து விடுகிறார். The moment that Christ saves us, God gives us the call to each one of us. ரட்சிப்புக்கென்று ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது. ரட்சிக்கப்பட்ட அனைவருக்கும் ஊழியம் செய்யும்படியான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And that's the call to be saved, and at the same moment we are receiving the call to obey, to serve God. என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? பவுல் சொல்றாரு, நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் எனக்கு செஞ்சது என்ன தெரியுமா? He was made clear what is my call. எனக்கு என்னுடைய அழைப்பு என்னன்றதை தெளிவா சொல்லிட்டாருங்க என்று சொல்கிறார். Paul is telling that God made it very clear what is the purpose of my life, because at the very moment he accepted Christ, God gave him the call also to serve. அவர் சொல்றாரு, ஊழியனாக இருக்கும்படியான அழைப்பு. A call to witness as a minister. 16 வசனத்தை பார்த்தீங்கன்னா ஊழியனா இருக்கும்படி ஆண்டவர் அழைத்தார் என்று சொல்கிறார். In verse 16 we see that God has given him a call to be the minister of Christ. கண்டதையும் கேட்டதையும் சாட்சி சொல்லும்படியான அழைப்பு. Whatever you heard, whatever you have seen, you need to go and testify. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம எல்லோருக்கும் ஆண்டவரோட அனந்த ஞானத்தின்படியாக சில காரியங்களை காணவும் சில காரியங்களை அறிந்து கொள்ளவும் அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார், கேட்க உதவி செய்திருக்கிறார். God in his sovereign wisdom has given grace to each one of us to hear and also to witness in our lives, so that we can go and witness for Christ. நீங்களும் நானும் பார்த்த கேட்ட காரியங்களுக்கு பொறுப்பாளிகள். No, we are responsible, or the stewards for what God has given us, to what we have seen or heard. எல்லாரும் பார்க்கும்படி ஆண்டவர் செய்யல.
Everyone in this world have not seen and heard. நீங்களும் நானும் பார்த்திருக்கிறோம். And you and I seated here have the experience of seeing and hearing. from எல்லாரும் God. அவருடைய சத்தத்தை கேட்கல. No one in this world, everyone in this world now heard the voice of God. நீங்களும் நானும் கேட்டிருக்கிறோம். But you and I are special and privileged to hear the voice. நீங்களும் நானும் பார்த்தவைகளை கேட்டவைகளை சொல்லும்படியான அழைப்பை And பெற்றவர்கள். we have received the call to witness what we have seen and heard. கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை நீ மற்றவர்களுக்கு சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். What God has done to you, you go and talk to others. ஆண்டவருடைய திரும்பும்படி ஜனங்களை எழுப்பும்படியான ஒரு அழைப்பு. Then a call to wake up people to turn to God. நீங்கள் நானும் ஆண்டவர்ட்ட திரும்பினது உண்டானால் யாரெல்லாம் திரும்பாம இருக்காங்களோ அவங்களெல்லாம் திரும்புங்கள் என்று சொல்லும்படியான அழைப்பு நமக்கு If கொடுக்கப்பட்டிருக்கிறது. we are the people who have turned our way, and we are the people to go and witness, to talk about the change in others' life. இந்த அழைப்புல இருந்து யாரும் நம்மளை விடுவித்துக் கொள்ள முடியாது. And no one else can take away from this call. 19ஆம் வசனத்துல பவுல் சொல்றா பாருங்க, ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. Verse 19, therefore, O King Agrippa, I was not disobedient to the heavenly vision. ஆண்டவர் எனக்கென்று கொடுத்த அந்த அழைப்பை நான் நிராகரிக்கவில்லை, நான் அது கீழ்ப்படிய தீர்மானித்தேன் என்று சொல்கிறார். I will not dispel the vision that God has given, but I have obeyed it, the call that God has given me. பாருங்க 18ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, 17-18ல உன் சுய ஜனத்தினின்று அந்நிய ஜனத்திலிருந்து உன்னை நான் விடுதலையாக்கினேன். எதுக்கு? அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவமன்னிப்பையும் பரிசுத்தமாக்கக்கூடிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனுக்கு திரும்பும்படி நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்தில் அனுப்புவேன் வா என்றார். In verse 17 and 18, Paul is clearly telling to turn people from darkness to light, from the power of Satan to God. And this is the testimony that I have experienced. I am going to go and proclaim this. உன் கண்ணை திறந்தேன், ஏன்னா உன் மூலமாக அநேகருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். God has opened our eyes, so through us, God wants to open the eyes of many. உனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தேன், உன் மூலமாக பாவ மன்னிப்பின் செய்தி மற்றவர்களை கடந்து செல்ல வேண்டும். God has given us the message, God has forgiven us, so through us, God wants to see the message of forgiveness to be proclaimed. ரட்சிக்கப்படாத நபர்களுக்கு இந்த கோல் இல்ல, இந்த ஒரு அழைப்பு இல்ல, ஆனா உங்களுக்கு எனக்கு இந்த அழைப்பு இருக்கிறது. The unbelievers don't have any goal or a ministry like this, but you and I have this special calling to proclaim the forgiveness of sins. முன்னாடி கிறிஸ்தவங்கள் எல்லாமங்களா இருந்தோம், பல்வேறு இடங்களுக்கு போயிட்டு இருந்தோம், இப்போ சர்ச்சுக்கு வர்றோம், காலையில வந்து ஆராதிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், அப்புறம் எல்லா இடத்துலயும் நம்ம கிறிஸ்தவங்க சொல்றோம். அதல்ல, மாறாக நமக்கென்று ஒரு பெரிய உன்னதமான அழைப்பு இருக்கிறது. Formerly we just know in this world we are living, but after Christ we have come to Christ, coming to the church. No, that's not the purpose, but each one of us have a special purpose to be his witnesses. அந்த பரம தரிசனத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. And we cannot be disobedient. We cannot be disobedient to the heavenly calling or the voice of God. மூன்றாவது, Thirdly, ஊழியம் செய்யும்படி குறிப்பிட்ட இடம் மற்றும் மக்கள் உங்களுக்கு எனக்கு and we கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். have given a particular place and the people to serve. அழைப்பு மட்டும் கொடுக்கப்படல, எங்க அந்த அழைப்பை நிறைவேற்றணும் என்பதையும் ஆண்டவரே தீர்மானித்திருக்கிறார். Not only the calling that we received, but God is specifically telling the place and the people group that we need to serve. ஆண்டவர் பவுலை நடத்துறாரு, நீ எங்க இருக்கணும், எங்க போகணும், எதை செய்யணும் என்று ஆண்டவரே அவரை கொண்டு செல்கிறார். So, God is orchestrating and navigating Paul to the place that where he needs to go. முன்பு தமஸ்குல, எருசலேம்ல. Then before it was in Damascus towards Jerusalem. நல்லா கவனிங்க, தமஸ்கு போற வழியில தான் ஆண்டவர் சந்திக்கிறாரு, எருசலேம் இருந்து தமஸ்குக்கு போகிறாரு. முதலாவது ஆண்டவர் தமஸ்குலையும் எருசலேம்லையும் பவுலை பயன்படுத்துகிறார். So on the way to Damascus, Paul was traveling from Jerusalem. Christ encountered Paul. So that's the journey that Paul started. திண்டுக்கல்ல படிக்கிறோமா, அங்க சாட்சியா இருக்கும்படியா. மதுரைக்கு படிக்க போறோமா, அங்க ஆண்டவருக்கு சாட்சியா. ஆண்டவர் எங்கெல்லாம் கொண்டு போகிறாரோ அங்கெல்லாம் உங்களை என்னையும் சாட்சியாக வைக்க முடிய தீர்மானித்திருக்கிறார். Wherever we are working, wherever we are studying, the places that we have lived, just think about that. God has a purpose in keeping us in specific place with the specific people. ஒசூருக்கு நீங்கள் நானும் தீர்மானிச்சா நீங்க வரல. You and I not planned much to come to a place called ஒரு கம்பெனில இருந்து என்னை கூப்பிட்டாங்க, ஒரு ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டாங்க, ஒரு இடத்துல இருந்து என்னை கூப்பிட்டாங்க, அதனால நான் அந்த ஊர்ல இருந்து இங்க வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். Don't think that somebody has called me to come and work here, but God has a sovereign plan to bring to this place. வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்களானு புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். So God has given a specific or a particular place or a people for us to serve. நான் எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் நான் பணி செய்தேன் என்று சொல்கிறார். And Paul said, wherever I went, I was serving Christ. யூதேயா தேசம் எங்கும் உள்ள இடத்திலே ஆண்டவர் அனுப்பினார். To Judea and also to the ends of the earth, Paul became the witnesses of Christ. ஆண்டவர் என்னை அழைத்து போனார், ஆண்டவர் என்னை அனுப்பினார். So God led me and then God even sent me to a specific place. யோசிச்சு பாருங்க,
பவுல் வந்து பவுலுக்குன்னு அநேக ஆசைகள் இருந்திருக்கும். அவர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் யோசிச்சிருக்க கூடும். Paul definitely could have had a personal ambitions in his life. ஆனால் ரட்சிக்கப்பட்ட வினாடியில ஆண்டவர் அவருடைய வாழ்வினுடைய டைரக்ஷன்ஸையே மாற்றி அமைத்திருக்கிறார். The moment he received Christ, no, his directions completely changed. உங்க இஷ்டப்படி என் இஷ்டப்படி நீ நம்ம வாழ முடியாது. We cannot live in the way that we wanted to be. எங்க போக சொல்கிறாரோ அங்கே போகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் எங்க போக சொன்னாரோ அங்க தான் நீங்கள் நானும் இருக்கிறோம். Where the Lord wants to take, we are there because he has led us to that place. நம்ம அதை அறிந்திருக்கிறோமா? Are we aware of that? நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, ஓகே இந்த இடத்துல சம்பளம் அதிகமா இருக்கு நாங்க இங்க வந்துட்டோம், இந்த இடத்துல வசதியா இருக்குன்னு சொல்லி நாங்க மூவ் பண்ணிட்டோம், இந்த சர்ச் கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்குன்னா இங்க இப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். அப்படி அல்ல. It is God who made you. We may just say that okay, this is a comfortable place for us, we may get some good things in this place, but we may do the human calculations, but God has a divine sovereign plan in bringing us to this place. யாரையெல்லாம் நான் சந்தித்தனோ அவர்கள் எல்லாம் தேவன் எனக்கு தந்தார். And whoever Paul met, Paul is saying that God has given them as a source to me. புறஜாதிட்ட போகணும் நான் அதெல்லாம் திட்டம்னா இடலங்க. அது என்னுடைய சிந்தையிலே கிடையாது. And I did not think about the Gentile audience. நான் ஒரு யூதன். Because I am a Jew. நான் ஒரு பரிசேயன். And then I am a Pharisee. ஒரு புறஜாதிட்ட எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியும். And I know how to treat a Gentile person. அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? என்னைய புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்டார். But you see how God has chosen me to be the preacher to the Gentiles. ஒருவேளை நான் யூதர்கள மாத்திரமே ஊழியம் பண்ணியிருந்தா எனக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. Maybe if I had been worked among the Gentiles, no problem at all. ஆனால் புறஜாதிகிட்ட என்னை அவர் அனுப்ப தீர்மானித்தார். அவர்கள் எனக்கு கொடுத்தார். நான் அவர்களுக்கு அவரை அறிவித்தேன் என்று சொல்கிறார். God has said me to go to the Gentile audience, and that's the purpose of Christ in my life. நம்ம எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கிறது. And each one of us have a story. நம்ம எல்லோருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. And each one of us have a calling. நம்ம எல்லோருக்கும் ஒரு இடமும் மக்கள் கூட்டமும் இருக்கிறார்கள். And then each one of us have a place and a people. நிறைய பேர் ஊழியம் என்ன நினைக்கிறாங்கன்னா இருக்கிற இடத்துல ஊழியம் பண்றது இல்ல. நாங்க என்ன செய்வோம்னா ஒரு மிஷன் ட்ரிப் போய் அங்க ஊழியம் பண்ணுவோம். Many people have this idea of no, we will not serve Christ wherever we are, but we want to go to a mission field or a distant island. Then we want to serve Christ. மிஷன் ட்ரிப் போகணும். நம்ம சர்ச்சில இருந்து நிறைய இடங்களுக்கு போகணும். அது எங்களுடைய விருப்பம். அதை நம்ம செய்வோம். Yeah, this is our heart's desire and also our church plan to go mission trips. That's our plan. ஆனால் முதலாவது சமாரியாவிலே அல்லது எருசலேமிலே நாம் சாட்சியா இருக்க வேண்டும். But are we witnesses in the place of in Jerusalem, in the place where we are? கடைசியா நீங்கள் நான் ஒர்க் பண்ற இடத்துலயோ நம்ம பக்கத்துல இருக்கவங்ககிட்டயோ ஆண்டவரை பற்றி எப்பொழுது பேசினோம்? When was the last time that we shared about Christ in the workplace, in the place where we are studying? உங்களோட ஒர்க் பண்றவங்க உங்ககிட்ட இருந்து இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்களா? Do our colleagues see Christ? Have they heard about Christ from our life? ஆக்சுவலா அதுதான் பெரிய சேலஞ்ச் ஆனது. I think that's the challenging thing for each one of us. ஏன்னா இப்ப என்னைய பத்தி தெரியாதவங்ககிட்ட பேசுறது ரொம்ப எளிமையானது. It's easy to go and share the gospel to someone who was stranger to me. ஆனா என்னை சுத்தி இருக்கிறாங்க இல்லையா அவங்க கிட்ட பேசுறதா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் எப்படி பேசுவேன் எப்படி நடப்பேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் சுவிசேஷம் சொல்வதுதான் மேன்மையானது. அதுதான் அவசியமானது. The difficult thing is to sharing to the known people because that's the challenge to each one of us. அது சொல்றாரு நான் சிறு வயதுல இருந்து எப்படி இருந்தேன்னு அவங்களுக்கே தெரியும்னு சொல்லி யூதர்களுக்கு தெரியும்னு சொல்லி ஆரம்பத்துல அவர் சொல்றாரு. Verse 4 Paul mentions that because they very well know the manner of my life since my youth days. ஊழியம் செய்யும்படியான ஒரு இடத்தையும் மக்களையும் நமக்கு அவர் தந்திருக்கிறார். God has given a particular place and people to serve. நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க நம்ம மிஷனரியாக இருக்கிறோம், ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். Yeah, wherever we are, we are planted as missionaries in the place where we are working. நான் வேலை செய்கிறேன் தேவைப்படும் போது ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு தான் நம்ம பொதுவாக நினைப்போம். We always have this idea of we work but if needed or if it is possible I will serve. ஆனால் வேதத்தின்படி உண்மை என்னன்னா நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள் உங்களுடைய வாழ்வுக்காக கொஞ்சம் மற்ற வேலையை என்ன சொல்றீங்க சம்பாதிக்கிறீர்கள் உங்களுடைய சம்பாத்தியத்துக்காக மற்ற காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள். According to the Bible we are serving first but to sustain ourselves God has given us this work. That's it. நீங்கள் ஆசிரியர்
ஊழியம் செய்கிறவர் அல்ல, மாறாக ஊழியக்காரர் ஆசிரியராக இருக்கிறவர். You are not first a teacher or any profession and then the minister, but you are the minister of Christ, then you can think about your profession alongside. நீங்க ஒரு கம்பெனியில் ஏதாச்சும் ஒரு போஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த போஸ்டிங்கு அப்புறம் நான் ஊழியக்காரர் அப்படி இல்லை, நீங்கள் ஊழியக்காரர் அப்புறம் அந்த போஸ்ட்ல இருக்கீங்க. Firstly, we are the ministers of God, and then you can think about the postings that God has given us. நாங்க புல்பிட் ஊழியம் செய்கிறோம், நீங்க இருக்கிற இடங்களில் நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள். We are ministering from the pulpit, but you are serving God wherever you are. ஊழியக்காரங்க கிட்ட நாங்க ஊழியம் பண்றோம். And we are ministers to the ministers. We're ministering to the ministers. நீங்க எல்லாம் ஊழியக்காரங்க, உங்ககிட்ட நாங்க ஊழியம் பண்றோம். And we are all ministers, and we are working among you. அது எங்களுடைய அழைப்பு. And that's the call that God has given us. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? ஊழியக்காரனுடைய வேலையே என்னன்னா சபையில் இருக்கவங்க எல்லாம் ஊழியக்காரங்களை மாத்துறது தான் எங்க வேலை. The work of the minister is to make the ministers from the church of God. சர்ச்சில் காலங்காலமா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பாஸ்டர்ஸ்க்குன்னு ஒரு சில பணிகளை கொடுத்து வேதம் எதெல்லாம் பாஸ்டர்ஸ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா அதெல்லாம் செய்யும்படி வைத்திருக்கிறோம். I think we have a misconception that pastors have some role and then they cannot do something. Then we have a misunderstanding of the role of pastors. நம்ம எல்லோரும் ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். All of us, including us from this pulpit, all of us are called to serve God. நீங்க ஊழியம் செய்யணும், நாங்க உங்களுக்கு நாங்க ஊழியம் செய்ய வேண்டும். You need to minister to Christ and we need to minister to you. நீங்க ஒருவரை சந்திக்க வேண்டும், ஒருவர் ஜெபிக்க வேண்டும், ஒருவரை கட்டி எழுப்ப வேண்டும், உங்களை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். You need to go and teach one another, build one another, and our work is to teach you and build you up in the congregation. எல்லாத்துக்கும் பாஸ்டர்ஸ் தான் செய்யணும்ன்றது அல்ல, நீங்க செய்யும்படியாக உற்சாகப்படுத்த வேண்டும், கட்டி எழுப்பப்பட வேண்டும், அதுதான் நம்முடைய ஊழியம். All of us have the role to play. It's not that one man show here, but all of us have a role to play in the body of Christ. உங்களிலிருந்து அநேக பிரசங்கிமார்கள் எழும்ப வேண்டும். And we want more ministers to be raised from the congregation. நீங்கள் அநேகருக்கு போதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். And you need to become the teachers of the word of God. நீங்கள் திருச்சபையை அடுத்த அநேக சபைகள் உண்டாகணும், அங்க போய் நீங்க சபையை நடத்துகிறவர்களாக மாற வேண்டும். You should be the church planters and you try to work on expansion of the church. அதுதான் பர்பஸ், சபையினுடைய பர்பஸ், நோக்கம் அதுதான். That's the main goal or the main mission of the church. அதுக்கு தான் நம்ம செய்யற காரியங்களை எல்லாம் அதற்காக தான் செய்கிறோம். All that we do here is for that main goal and the purpose. சீசத்துவத்தின் நோக்கம் அதுதான். That's the goal of the discipleship. எங்களுக்கு இந்த ஊழிய இடத்தையும் ஊழிய மக்களையும் ஆண்டு கொடுத்திருக்கிறார். அதே போல உங்களுக்கும் இடத்தையும் மக்களையும் கொடுத்திருக்கிறார். God has given us as pastors this place and the people, and similarly God has given the same to you all. நான்காவது, Fourthly, அறிவிக்கும்படி ஒரு வல்லமையான செய்தி நமக்கு and there's a கொடுக்கப்பட்டது. powerful message given to us to proclaim. பவுல் சொல்றாரு, நம்மை ஆண்டவர் உண்மையில் ஒன்று நம்பி இந்த உன்னதமான பணியை நமக்கு கொடுத்திருக்கிறார். Paul says even in Timothy, God has considered us as faithful and has given us this responsibility of preaching the gospel. பவுல் சொல்றாரு, பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் அவர் வைத்திருக்கிறார். God has given us these treasures in the jars of clay. ஒண்ணுமே உதவாத என்னது மண்பாண்டங்கள், அதிலே அவர் தம்முடைய பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். No, we are not very useful instruments. We are just as ordinary jars of clay, but in it God has filled us with treasures. மனம் திரும்புதல் செய்தியை கொடுத்திருக்கிறார். And God has given us the message of repentance to us. சுவிசேஷ செய்தியை கொடுத்திருக்கிறார். And God has given us the gospel message. இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்துக்காக மரித்தார், அடக்கமட்டார், உயிரோடு எழுந்தார், அவரை நம்புங்கள் என்று உலகமெங்கும் எல்லோரிடத்தும் சொல்லும்படியான ஒரு செய்தி நமக்கு. Jesus Christ died for you and he was buried and he was resurrected. This message that we need to go and proclaim everywhere. எல்லாம் ஒண்ணுதான், எல்லா கடவுளும் ஒண்ணுதான், அவங்கவுங்க நம்புறதை நம்பிட்டு போட்டோம் அப்படின்னா இல்லை, இதுதான் செய்தி என்று சொல்லும்படியான செய்தி நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். No, we are not diluting the gospel and saying every God is same, but rather bringing the exclusivity of the gospel and saying Jesus is the only truth. பாருங்க 22ஆம் வசனம் சொல்றாரு, ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்றேன், நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறிக்கொண்டே இருக்கிறேன். 22 says, to this day I have received the help that comes from God, so I stand here testifying both to small and the great, saying nothing but what the prophets and Moses said who would come to pass. 23ஆம் வசனத்தை பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னு. Verse 23. இயேசு மரித்தார், பாடுபட வேணும், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் அவர் என்ன செய்யணும், எழும்பணும், அவர் அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம் என்று சொல்கிறார். So that Christ must suffer and being the first to rise from the dead, he would proclaim light both to our people and to the Gentiles. நம்மகிட்ட இருக்கிற செய்தி விலையேறப்பட்டது. The message that God has given to each one of us is very precious. அநேகருக்கு விருப்பம் இல்லாதது. And people don't like that.
நான் திரும்ப சொல்கிறேன், விலையேறப்பெற்றது, ஆனால் அநேகராலே விரும்பப்படாதது. It's very precious message, but it is not well accepted by everyone. அது உங்களுடைய கருத்தில் என்னுடைய கருத்தில் இருக்கிறது. And that's the message that you and I have in our lives. எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதை சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. In pastor's family, whatever you say, they will accept. எந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களுடைய பாவத்துக்காக மரித்து அடக்கமட்டு உயிரோடு இருந்தார் என்று சொல்லுகிறோனோ அந்த இடத்துல அமைதியாகிவிடும். When I say Jesus alone died for you in your place for the forgiveness of your sin, they will reject that message. பைத்தியக்காரன் மாலோ பேசுகிறான் என்று எண்ணுவார். They may think you are sounding very insane. இந்த செய்தி நீங்கள் நானும் சொல்லித்தான் ஆக வேண்டும். So this is the message that you and I got to proclaim. இயேசு நல்லவர், இயேசு எனக்கு அற்புதம் செஞ்சார், அதெல்லாம் ஓகே. ஆனால் சுத்த சுவிசேஷத்தை நீங்கள் நானும் சொல்ல வேண்டும். This is very important rather than just talking the other side of the Jesus, but sharing the pure gospel message is mandatory to each one of us. மனிதன் பாவமுள்ளவன், Man is a sinner, மனிதன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. and man cannot save himself. இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்தார். Jesus died for the sinner and he was buried and he was raised on the third day. அவருடைய நாமமே அல்லாம வேற எந்த ஒரு நாமத்தினாலும் பிதாவாகிய தேவனிடத்தில் ஒருவன் வரவே முடியாது. There's no other name under heaven or the earth that man can be saved. அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன், அவரை விசுவாசியாதவனோ நித்திய ஆக்கினைக்குட்பட்டார். Those who believe will have eternal life, and those who reject him will have eternal condemnation. விலையேறப்பட்ட செய்தி. And this is a very precious message that God has அநேகரால் given us. விரும்பப்படாத செய்தி. And people don't like this message. ஆனால் உங்களுக்கு எனக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் மற்றவர்களுக்கு அதை கொடுக்கத்தான் வேண்டும். You and I have received this treasures in the jars of clay, and so we need to proclaim this message. பிலீவ் த காஸ்பல் அப்படின்றது, ரெண்டாவது பிஹேவ் த காஸ்பல் அப்படின்றது. The first aspect is believing, the another one is behaving the gospel. 20ஆம் வசனத்துல பின்பதியை பாருங்க. அவர்கள் தெய்வத்துக்கு மனம் திரும்பி குணப்பட, ஃபர்ஸ்ட் பார்ட். ரெண்டாவது மனம் திரும்புவதற்கு ஏதுவான கிரியைகளை செய்ய. The second part of verse 20 says they should even repent, and then says performing deeds in keeping with their repentance. கிறிஸ்துக்குள்ளாக நாம் பெற்ற ஆசீர்வாதம் என்ன? அந்த ஆசீர்வாதத்தை எவ்வாறு வாழ்வது? The blessing that we have received in Christ, then how are we going to carrying out that blessing in our lives? இந்த ரெண்டு செய்தியை நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். These two messages constantly we need to proclaim to the world. ஐந்தாவது கடைசியாக Finally, நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது விரும்பி தேடும் உறுதியான ஒரு குறிக்கோள். and a passionate goal to pursue. தேடி நாடி இதை எப்படியாச்சும் நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு நமக்கு ஒரு குறிக்கோள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. This is the passion that God has given. Now, somehow I want to fulfill it. Somehow I want to finish it, communicate it in my life. அதைத்தான் நம்முடைய தரிசனமாகவும் நம்முடைய பணியாக நாம் இங்கே ஊழிய பணியாக நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். That's why as a church we have put the vision and mission of our church. இதெல்லாம் சொன்ன உடனே யாரு பெஸ்ட் சொல்றாரு, உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, நீ என்ன செய்யற, மைண்ட் கலண்டுருச்சு, நீ அதிகமாக படிச்சனால இப்படி ஆயிட்ட என்று சொல்கிறான். So after hearing this, Festus said, you have learned so much, so you have lost your mind, so something is wrong with you, Festus is telling to Paul. அவர் தன்னை கேட்கலன்னு சொன்ன உடனே கேட்டுக்கொண்டிருக்கிற நபராகிய அகிரிப்பா பார்த்து, அகிரிப்பா ராஜாவே, உமக்கு தெரியும் தீர்க்கதரிசிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் கட்டாயம் மரித்திருந்து ஒரு நபரை உயிரோடு எழுப்ப முடியும் என்று நீர் விசுவாசிக்கிறேன் என்று எனக்கு தெரியும் என்று சொல்கிறார். And immediately turned to King Agrippa and said, you know everything, you know about the prophets, no, you know everything. So Paul turned to Agrippa and just communicating. அவர் சொல்றாரு, எப்பா என்னை கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாக்க நீ சம்மதிக்கப்படுகிறாய் என்று சொல்கிறார். And Agrippa was saying, are you trying to convince me in the short time to become a Christian? நம்ம இப்படி சொன்னா என்ன சொல்லுவோம்? இப்படி யாராவது சொன்னா, நீங்க இயேசுவை பத்தி சொல்லிட்டீங்க, சொல்றாரு என்ன நீ கிறிஸ்தவன் ஆகிருவா பிறக்கே அப்படி சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? What we will say, suppose somebody is asking, no, are you trying to convert us? ஐயோ அப்படின்னா இல்லைங்க. We will say, no, we are not doing that. நான் சும்மா சொன்னேன். Just like that I'm saying, don't get hurt. நான் சொல்றத ரொம்ப சீரியஸ் எடுத்துக்காதீங்க. Don't take seriously, I'm just saying this. எல்லாம் ஒன்று தான், சும்மா தான் அப்படி. All gods are same, so don't worry about it. சாஃப்டன் பண்றதெல்லாம் இல்லை. So it's not about softening the gospel message. ஐயோ உங்களுக்கு வலிக்குதா? ஐயோ நான் அதை சொல்ல மாட்டேப்பா. I know if it's hurting you, I'm not going to say this. ஐயோ இயேசுன்னு சொன்னாக்க அவங்களாம் வருத்தப்படுவாங்க, ஆனால் சொல்ல மாட்டேப்பா. அப்படிலாம் இருக்க முடியாது. People will be hurt if I say this. I will not be like that. அவங்க ஹர்ட் ஆனா ஹர்ட் ஆகட்டும், வேற வழி இல்லை, நான் சொல்லித்தான் ஆகணும். It's okay even if they hurt, I have to say this. Truth hurts. சத்தியம் காயப்படுத்தும். Truth always hurts people. பைபிள் சொல்லுது, ஸ்பீக் த ட்ரூத் இன் லவ். அன்போடு சத்தியத்தை சொல்லுங்கள். So Bible tells, Paul says in Ephesians, speak the truth in love to one another. அவர் சொல்றாரு, என்னை கொஞ்சம் குறைய, அவர் சொல்றாரு கொஞ்சம் குறைய இல்லை,
ஃபுல்லாவே அப்படித்தான். Yeah. பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. எல்லோரும் என்ன போல நம்பணுன்றதான் என்னுடைய விருப்பம். You see in verse 29, Paul is saying, I want everyone to become just as I am. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம எதை நம்புறோன்றக்கான உறுதி நம்மகிட்ட இல்லை அப்படின்னா எல்லோரும் அதை நம்ப வேண்டும் என்று நாம் விரும்ப மாட்டோம். If you don't have the conviction in what we believe, we will not be convinced that everyone needs to believe what I am saying. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று உறுதியான நம்பிக்கை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அந்த நம்பிக்கை உள்ளவங்க எல்லாரும் மாறணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்காது. If you are not convinced that Jesus alone is Christ, and we will not be convinced to others. நம்ம தடவி தான் பேசிட்டு இருப்போம். We will be just flattering the message, and we will not speak the truth. ஒரு கேம்ப் நடக்குது, ஒரு கிறிஸ்தவ ஊழியத்தினுடைய ஒரு கேம்ப் நடக்குது. There's a camp going on among Christians. 400 மாணவர்கள் இருக்காங்க. There are 400 students gathered. அதுல 150 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்பால் கோச்சிங்காக வந்தவங்க. அவங்கள கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு கேம்ப்காக கூட்டி வந்திருக்கோம். There are 150 people have come to for the play to football, and they have gathered in this place. இந்த மீதி இருக்க 250 பேருக்கு பைபிள் கிளாसेस நடக்குது வெவ்வேறு இடங்கள்ல. For remaining people, there are Bible classes happening in different places. இந்த 150 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் வந்து கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆனா வந்து கிறிஸ்தவ கோச்சிங்காக வந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எப்படியாவது ஆண்டவரை சொல்ல வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதுக்காக தான் வைத்திருக்கிறோம். These 150 people are not believers, but the purpose is to share the gospel to the 150 coaches of the football. So அதனால ஈவினிங் வந்து எல்லாத்துக்கும் காமனா ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம். So in the evening time, there's a common meeting that everyone will be gathered. 3 நாள் இரவு, The 3 evenings, 3 மணி நேரம் செய்திக்கான நேரம் இருக்கிறது. and 3 hours is given to preach, for the preaching of the word. அந்த ஊழியத்துடைய மிக முக்கியமான தலைவர் பிரசங்கிக்கிறார். And the very important person who is preaching on that day. 3 நாள் அவர் இயேசு என்றோ சுவிசேஷமா சொல்லலங்க. And 3 days also that preacher never spoke about Christ or the message of the gospel. கடவுள்ன்றாரு. He was generalizing and talking about God. அந்த கடவுளை நம்பினீங்கன்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம்ன்றாரு. If you are believing in God, you will become successful in your life. உங்க லைஃபை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும்ன்றாரு. He is talking about how you can maximize or have success in your life. See அந்த 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 150 பேர் திரும்ப கிடைக்க மாட்டாங்க. Definitely we will lose that audience. அந்த 150 பேருக்கும் சுவிசேஷத்தை கேட்பதற்கான வாய்ப்பு இனி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. And we will never know that they will get yet another opportunity to hear the gospel. 3 மணி நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அவங்க முன்னாடி. And God has given us 3 hours to hear the gospel message. 3 மணி நேரத்தை அவர் விரயமாக்கினார். And he just wasted that 3 hours given to him. அதை கேட்கறதுக்கு அவன் ஏன் கிறிஸ்தவ கூட்டத்துக்கு வரணும்? Why to hear that he needs to come to a Christian gathering? எங்க வேணாலும் சொல்லி கொடுப்பாங்களே, உன்னுடைய வாழ்க்கையில நீ முன்னேறலாம், நீ வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட இரு, என்ன செய்ய உன்னை நீ நம்பு, இதெல்லாம் யார் வேணாலும் பேசலாமே, அதை பேசுறதுக்கு நான் ஏன் இருக்க வேண்டும்? Anyone can speak about that, success or any purpose or something like that, but why they have to come to a Christian gathering and hear a message like that? உங்களுக்கு எங்க வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, wherever you get an opportunity, நீங்க யார் முன்னாடி பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சரி, சுவிசேஷத்தை சொல்ல மறந்து விடாதிருங்கள் என்றால் நாளைக்கு அந்த நபருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமலே போகலாம். Wherever God gives us the opportunity, let us make use of it and present the gospel in a meaningful way. என்னை போல எல்லாரும் மாறணும். And Paul had this goal, no? They want to become just as I am. பாருங்க அவர் என்ன சொல்றார், நீர் மாத்திரம் இல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரம் இல்ல. எப்படி இந்த கட்டுகள் தவிர என்னை மாதிரி கட்டப்பட வேண்டாம், அவங்க என்னை மாதிரி ஜெயில இருக்க வேண்டாம், கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன். Paul was saying, I would that not only you but also all who hear me, except for those in chains, but they should become just as I am. என்ன மாதிரி மாறணும்? They should become like me. அப்படி சொல்லணும்னா எவ்வளவு பேஷனோட இருக்கணும் என்று பாருங்கள். You see the passion to say that, the statement. எல்லாரும் நான் நம்புறதை நம்பணுன்றதுக்கு பேரு சுவிசேஷம், எல்லாரும் என்ன போலவே மாறணும் அப்படின்றது சீசத்துவம். All of them should believe what I believe is what evangelism, but all of us should become like as I am is what discipleship is. என்ன போலவே மாறணும் எல்லாரும். Everyone should become like me. அந்த அடாசிட்டி, அந்த ஒரு துணிவு ஊழியக்காரங்களாக எங்களுக்கு இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டும். So that boldness as ministers of God and also each one of us in the church should have in the proclamation of the gospel. இந்த கோல் தான் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். So each one of us should have this similar goal. நான் நம்புகிற நம்பிக்கை எல்லாரும் உடையவர்களாய் மாற வேண்டும். And this goal, whatever I believe should be, everyone should believe this. என்னை போல மற்றவர்கள் எல்லாரும் மாற்றப்பட வேண்டும். Everyone should become like me, like us. அப்படி சொல்லணும்னா நம்ம என்ன செய்யணும்,
கிறிஸ்துவை போல மாறுகிறவர்களாக மாற வேண்டும். In that case, when you're saying that, we should constantly grow in Christ likeness. ஸோ 5 காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 5 things has been given to us முதலாவது, by God. Firstly, தனிப்பட்ட கதை இருக்கிறது. there's a story to tell. எழுதுங்க, ஒரு பேப்பரில் வந்து உங்களுடைய கதையை எழுதுங்கள். நீங்கள் எங்கே போனாலும் அதை மறவாமல் சொல்லுங்கள். Maybe take a sheet of paper and write a story of your conversion or your transformation. ரட்சிப்பின் கதையை தெளிவாக எழுதுங்க. எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்றதை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. அதனால தான் நம்ம மெம்பர்ஷிப் இன்டர்வியூ அப்போ என்ன செய்கிறோம், உங்கள் கதையை எழுதி சொல்ல கேட்குறோம். That's why we ask in the membership meeting, please give your testimony in the sheet of paper. So please write it out in the sheet of paper. இந்த 3 காரியமும் தெளிவாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். To make sure that these 3 points are there in your testimony. எதை நம்பினீர்கள், எப்படி நம்பினீர்கள், எவ்வாறு உங்கள் வாழ்வு மாற்றமடைந்தது என்று சொல்லுங்கள். Okay, how I believed and how my life got transformed, you please write. ஸ்டோரி இருக்குது, வேற என்ன இருக்குது? Mission to obey. ஓகே, நாம் கீழ்ப்படியும்படியான ஒரு ஊழியம் இருக்கிறது. Okay, for each one of us there is a mission given to obey. நம்ம ஊழியம் செய்வதற்கும் இடமும் ஜனங்களும் And a இருக்கிறார்கள். place and a people to serve. எங்கே இருக்காங்கன்னு நினைக்காதீங்க, நம்மளை சுற்றிலும் இருக்கிறார்கள். And they are all surrounded to us. அறிவிக்கும்படியான ஒரு செய்தி இருக்கிறது. And there is a message given to us to proclaim. நாம் பேஷனோட்டோட தொடர்றதுக்கு ஒரு கோல் இருக்குது, ஒரு குறிக்கோள் இருக்கிறது. And there is a goal given to us to persuade. உங்கள் அழைப்பை, உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்க அழைப்பை நான் உண்மையாய் வாழ்வோம். Let's be very faithful to the call given to each one of us. அதிகமாய் கொடுக்கப்பட்டதிலிருந்து அதிகமாய் கேட்கப்படும். To the more that is given, more will be required of him. உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டதோ அதற்கு நீங்கள் நானும் கடனாளிகள். And we are responsible and we are accountable to what we have received from God. தேவனுடைய வசனத்தை நீங்க கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் நானும் அதுக்கு பொறுப்பாளிகள். And if you are listening to the word of God, and we are responsible to that. ஒரு தாளந்து தான் இருக்கு. Maybe you say only 1 talent I have. அவர் வருவாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. I don't know whether he is going to come or not. அதை நான் புதைத்து வைப்பேன் என்று சொல்வீர்களானால், But if I say if I am burying that, அவர் வருவார். definitely he is going to come one day. அவர் கணக்கு கேட்பார். And he is going to ask an account to each one of us. நீங்கள் நான் ஆயத்தம் தான். Are we ready to meet him? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்வோம். Let's say, Lord, help us to use what you have given to each one of us. பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி. Heavenly Father, we thank you this morning. அவளுடைய வாழ்வின் ஆண்டவரே வாழ்க்கை சரியிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிற இந்த மேன்மையான படிப்பினைகளுக்காய் நன்றி. Thank you, Lord, for the life lessons from Paul that we learned this morning. எங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலே நாங்கள் உண்மையாக இருக்க எங்களுக்கு உதவி Lord, செய்வோம். help us to be faithful to what we have received from you. நாங்கள் ஊழியக்காரர்கள் என்ற புரிதலோடு கூட நாங்கள் இருக்கிற இடத்திலே உமக்கு சாட்சியாய் வாழவும் பேசவும் கிருபைதார். Lord, help us to acknowledge that we are the ministers of you and we want to defend the gospel in the place where we are. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen.